வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் டில்லியில் தேசிய பாதுகாப்பு உத்திகள் மாநாடு. நாளை முதல் 2 நாள் நடைபெறும் மாநாட்டில் மத்திய படைகள், மாநில காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்பு. தற்சார்பு என்பது போர்க்களத்தில் நம் படைகளின் திறனை பன்மடங்கு அதிகரிப்பதற்கான உத்தி. கப்பல் கட்டும் தொழில் நிறுவனங்களுக்கு அடிகள் நாட்டி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. கரும்பு விளைச்சலும் சர்க்கரை உற்பத்தியும் குறைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் பிரகலாத ஜோஷி பேச்சு. விழாக்கால தேவையை கருதி சர்க்கரை இறக்குமதிக்கு அனுமதி அளித்துள்ளதாக விளக்கம். சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கலந்து கொள்ள ரயிலில் வந்து சென்றதாக நினைவு கூர்ந்த பாலபாரதி. எழும்பூரில் இருந்து பேருந்தில் சட்டப்பேரவைக்கு சென்றதாகவும் பெருமிதம். தங்களின் தவறுகள் கண்டுபிடிக்கப்படுமோ என்று முன்னாள் அமைச்சர்கள் அஞ்சுவதாக அமைச்சர் ரமேஷ் பேச்சு. மடியில் கனம் இருந்தால் வழியில் பயம் இருக்கும் என்றும் சுட்டிக்காட்டல். கனடாவின் பொருட்களுக்கு 50 விழுக்காடு இறக்குமதி வரி விதித்துள்ள அமெரிக்கா. செப்டம்பர் 8 முதல் அமெரிக்க பொருட்களுக்கு இறக்குமதி வரி விதிக்க கனடா முடிவு. இரண்டாவது டெஸ்ட் முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்புக்கு 300 ரன்கள் எடுத்தது இந்திய அணி. 117 ரன்கள் குவித்து அணியின் எண்ணிக்கையை உயர்த்தினார் தேவதத் படிக்கல். இனி விரிவான செய்திகளை காணலாம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் டில்லியில் நாளை முதல் 2 நாட்கள் தேசிய பாதுகாப்பு உத்திகள் மாநாடு நடைபெற உள்ளது. நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்பு தொடர்பாக தில்லியில் நாளை முதல் 2 நாள் மாநாடு நடைபெற உள்ளது. தேசிய பாதுகாப்பு உத்திகள் மாநாடு எனும் பெயரிலான இந்த மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொள்கிறார். நேரடியாக அரங்கிலும் காணொலியிலும் என 2 முறைகளில் நடைபெறும் இந்த மாநாட்டில் மத்திய துணை இராணுவ படைகள், மத்திய ஆயுத காவல் படை மற்றும் மாநில காவல்துறை ஆகியவற்றை சேர்ந்த 850க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். தேசிய பாதுகாப்பு தொடர்பான பல்வேறு சவால்கள், அவற்றை எதிர்கொண்டு முறியடிக்கும் உத்திகள் பற்றி இந்த 2 நாள் மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. தற்சார்பு என்பது கொள்கை மட்டுமல்ல, போர்க்களத்தில் நம் படைகளின் திறனை பன்மடங்கு அதிகரிப்பதற்கான உத்தியும் ஆகும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தாவில் கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தளம், எந்திரம் நிறுவனம் ஆகியவற்றின் விரிவாக்க திட்டங்களுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அடிக்கல் நாட்டினார். இந்த விழாவில் மாநில முதலமைச்சர் சுவேந்து அதிகாரியும் கலந்து கொண்டார். விழாவில் பேசிய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், 3500 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டங்கள் நாட்டின் கப்பல் கட்டுதல், பழுது பார்த்தல், உலோக தொழில் ஆகிய திறன்களை அதிகரிக்கும் என தெரிவித்தார். இந்த திட்டங்கள் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிப்பதுடன் துணை தொழில்களுக்கும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு பெரிய வாய்ப்புகளை வழங்கும் என்றும் குறிப்பிட்டார். ஒரு காலத்தில் உலக நாடுகளில் இருந்து இந்தியா கப்பல்களை வாங்கியதாகவும் இன்று நட்பு நாடுகளுக்கு கப்பல்களை கட்டி கொடுப்பதாகவும் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். விடுதலை நாள் விழாவில் செங்கோட்டையில் தேசிய கொடியேற்றி உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, வளர்ந்த நாடு எனும் இலக்கை அடைய பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் தன்னிறைவு பெற வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டியதாக கூறினார். உலகளவில் கரும்பு விளைச்சலும் சர்க்கரை உற்பத்தியும் குறைந்துள்ள நிலையில் விழாக்கால தேவையை கருதி சர்க்கரை இறக்குமதிக்கு அனுமதி அளித்துள்ளதாக மத்திய அமைச்சர் பிரகலாத ஜோஷி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் உப்பள்ளியில் மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது எல் நீனோ எனப்படும் பருவநிலை மாற்றத்தின் விளைவாக உலகளவில் வேளாண் விளைபொருள் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். கரும்பில் செவ்வழுகல் நோய் காரணமாக இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலக அளவில் கரும்பு விளைச்சலும் சர்க்கரை உற்பத்தியும் குறைந்துள்ளதாக தெரிவித்தார். இந்தியாவில் உள்நாட்டு தேவைக்கு ஆண்டுக்கு 280 லட்சம் டன் சர்க்கரை தேவை என்றும் இப்போது கூடுதலாக 25 லட்சம் டன் சர்க்கரை இருப்புள்ளதாகவும் கூறினார். எனினும் விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி, தீபாவளி ஆகிய விழாக்கால தேவையை கருத்தில் கொண்டு சர்க்கரை இறக்குமதிக்கு அனுமதி அளித்துள்ளதாக கூறினார். சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதற்கு ரயிலில் தான் வந்து சென்றதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலபாரதி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதியில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள ஒரு காரும்
அதற்கான ஓட்டுநர் உதவியாளர் மாத பராமரிப்பு தொகையாக 75,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். இதற்கு சமூக ஆர்வலர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். நிதி நெருக்கடியை கருத்தில் கொண்டு ஏற்கனவே கார் வைத்திருக்காத பொருளாதாரத்தில் நலிவடைந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டும் கார் வழங்கலாம் என்று பலரும் தெரிவித்தனர். இந்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலபாரதி சட்டப்பேரவை கூட்டத்தில் கலந்து கொள்ள ரயிலில் தான் வந்து சென்றதாக தெரிவித்துள்ளார். மதுரையில் இருந்து வரும் பாண்டியன் விரைவு ரயிலில் தான் வந்து சென்றதாகவும், சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் இருந்து சட்டப்பேரவைக்கு பேருந்தில் ஏறி சென்றதாகவும் தெரிவித்துள்ளார். தாங்கள் செய்த தவறுகள் இந்த ஆட்சியில் கண்டுபிடித்துவிட்டு விடுமோ என்று திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் அஞ்சுவதாக அமைச்சர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சியில் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் செய்தியாளரிடம் பேசினார். அப்போது முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு தன் மீது எந்த தவறும் இல்லை என கூறுவது வேடிக்கையாக உள்ளது என்றார். அரசு துறையின் நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகள் மூலம் விசாரித்து அதை சட்டப்பேரவையில் பேசுவது தவறான செயல் என்று விமர்சித்தார். தன் மீது தவறு இல்லை என்றால் அரசாங்கத்தின் செயல்பாடுகளை தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை ஏன் ஏற்பட்டது என்றும் கேள்வி எழுப்பினார். மடியில் கனம் இருந்தால்தான் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவார்கள் என அமைச்சர் ரமேஷ் தெரிவித்தார். தாங்கள் செய்த தவறுகள் இந்த ஆட்சியில் கண்டுபிடித்துவிட்டு விடுமோ என்ற அச்சம் முன்னாள் அமைச்சர்களுக்கு இருப்பதாகவும் கூறினார். மேலும் அந்த அச்சம்தான் தங்களது ஆட்சிக்கு கிடைத்த முதல் வெற்றி என்றும் அமைச்சர் ரமேஷ் தெரிவித்தார். கனடாவின் பொருட்களுக்கு அமெரிக்கா 50 விழுக்காடு இறக்குமதி வரி விதித்துள்ளதற்கு பதிலடியாக அந்நாட்டு பொருட்களுக்கு இறக்குமதி வரி விதிக்க கனடா முடிவு செய்துள்ளது. கனடா அமெரிக்கா இடையேயான தடையற்ற வணிக உடன்பாடு எட்டுவதற்கான பேச்சு தோல்வடைந்துள்ளது. இதன் எதிரொலியாக கனடாவில் இருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு 50 விழுக்காடு வரி இருப்பதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. பதிலுக்கு கனடாவும் அமெரிக்காவில் இருந்து இறக்குமதியாகும் உருக்கு, பால் பொருட்கள், வீட்டு பயன்பாட்டு பொருட்கள், வேளாண் கருவிகள், மரக்கூழ், தாள், மின்னணு கருவிகள் ஆகியவற்றுக்கு வரி விதிப்பதாக அறிவித்துள்ளது. இந்த வரி விதிப்பு செப்டம்பர் 8ஆம் நாளில் இருந்து நடைமுறைக்கு வரும் என்றும் அறிவித்துள்ளது. கொழும்புவில் நடைபெறும் இலங்கை அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்புக்கு 300 ரன்கள் எடுத்துள்ளது. இந்திய கிரிக்கெட் அணி இலங்கையில் சுற்றுப்பயணம் செய்து 2 டெஸ்ட் போட்டி கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது. காலையில் நடைபெற்ற முதல் போட்டியில் இந்திய அணி 165 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கொழும்பில் இன்று தொடங்கிய 2வது டெஸ்ட் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் 5 விக்கெட் இழப்புக்கு 300 ரன்கள் எடுத்து வலுவான நிலையில் உள்ளது. இந்திய அணியில் அதிகபட்சமாக தேவதாத் படிகல் 117 ரன்கள் குவித்தார். யசாஸ்வி ஜெய்ஷ்வால் 45 ரன்களும், சுப்மன் கில் 50 ரன்களும் எடுத்தனர். ரிஷப் பந்த் காயமடைந்து வெளியேறிய நிலையில் துருவ் சுரேல், சரண்ஸ் ஜெயின் ஆகியோர் ஆட்டமிழக்காமல் களத்தில் நின்றனர். ஆட்சிக்கு வந்த 100 நாட்களில் தாவேகா அரசு பெரும் சாதனைகளை படைத்துள்ளதாக அமைச்சர்கள் வெங்கட்ரமணன், சரத்குமார் ஆகியோர் தெரிவித்து உள்ளனர். சென்னை அடுத்த பல்லாவரத்தில் தாவேகா அரசின் 100 நாள் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் காமாட்சி ஜெயகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் வெங்கட்ரமணன், மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரத்குமார், தாவேகா துணை பொதுச் செயலாளர் மின்னல்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். கூட்டத்தில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் காமாட்சி, தமிழகத்தில் அனைத்து தொகுதிகளிலும் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவே முதலமைச்சர் விஜய் உள்ளதாக தெரிவித்தார். அமைச்சர் வெங்கட்ரமணன் பேசும்போது, மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்களுக்கு வரும் உள்ளாட்சி தேர்தலில் பாடம் புகட்டுவார்கள் என தெரிவித்தார். அமைச்சர் சரத்குமார் பேசும்போது, ஊழலை ஒழித்தது, மதுக்கடைகளை மூடியது, வீடு கட்டும் திட்டம் என்ற எண்ணற்ற திட்டங்களை தாவேகா அரசு கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவை நிகழ்வுகள் ரீல்ஸ் வீடியோவை போலத்தான் நடைபெற்று வருவதாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தமிழக வெற்றி கழக ஆட்சியில் தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், ஆணவ கொலைகள், காவல் மரணங்கள் உள்ளிட்ட சம்பவங்கள் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக தெரிவித்தார்.
இதேபோன்று பல்வேறு குற்ற சம்பவங்களில் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்களுக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படும் நிலையில் சில நேரங்களில் மட்டுமே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் சில சந்தர்ப்பங்களில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். இதனால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக இருப்பதாக தெரிவித்தார். மேலும் தமிழ்நாடு சட்டப்பேரவை நிகழ்வுகள் ரீல்ஸ் வீடியோவை போல தான் நடைபெற்று வருவதாக விமர்சித்தார். குற்றங்கள் பெருகிக் கொண்டே வருகிறது. பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், ஆணவ கொலைகள், லாக்அப்ல காவல்துறை கைதுக்கு பிறகு ஏற்படக்கூடிய மரணங்கள் என்று சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதைவிட கவலைக்குரிய ஒன்று, இந்த குற்றங்களில் பல குற்றங்களை செய்திருக்கக்கூடியவர்கள் தாவேகாவை சேர்ந்தவர்களாகவே நாம். கடந்த கால ஆட்சியில் பல்வேறு துறைகளிலும் முறைகேடுகள் நடைபெற்றதாக குற்றச்சாட்டுகள் உள்ளதாக குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் சிந்து தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் பேரணம்பட்டில் தாவேகா அரசின் 100 நாள் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் மாவட்ட செயலாளர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்றது. இதில் குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் சிந்து கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கி உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், மக்களின் கோரிக்கைகள் அனைத்தையும் முன்னுரிமைப்படுத்தி ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருவதாக தெரிவித்தார். கடந்த கால ஆட்சியில் பல்வேறு துறைகளிலும் முறைகேடுகள் நடைபெற்றதாக குற்றச்சாட்டுகள் உள்ளதாக கூறினார். ஆனால் தங்களுடைய அரசு வெளிப்படையான ஊழலற்ற நிர்வாகத்தை உருவாக்குவதையே முக்கிய நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்நிகழ்வில் குடியாத்தம் தொகுதி செயலாளர் இளங்கோ, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அழகப்பன் மற்றும் பேரணம்பட்டு நகர செயலாளர்கள் நஜீர், வினோத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். குடியாத்தம் அருகே உள்ள கொத்தமாரி குப்பத்திற்கு புதிய அரசு பேருந்து சேவையை சட்டமன்ற உறுப்பினர் சிந்து கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள கொத்தமாரி குப்பத்திற்கு புதிய அரசு பேருந்து இயக்கப்படுகிறது. இந்த சேவையை சட்டமன்ற உறுப்பினர் சிந்து கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதையடுத்து குடியாத்தம் மேல்பட்டி வழியாக கொத்தமாரிக்கு குப்பத்துக்கு செல்லும் பேருந்தில் பயணச்சீட்டு பெற்று பயணிகளுடன் 15 கிலோமீட்டர் தொலைவு வரை பயணம் மேற்கொண்டார். ஊருக்கு சென்றதும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பொதுமக்கள் மலர்களை தூவியும் சால்வை அணிவித்தும் வரவேற்று தங்கள் நன்றியை தெரிவித்தனர். இதில் போக்குவரத்து கழகத்தின் வணிகத்துறை மேலாளர் திருமணி, தாவேகா செயலாளர் பிரதாப் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் 2031ஆம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையிலான ஆட்சி அமையும் என்று அக்கட்சியின் தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடியில் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி தலைமையில் இணைப்பு விழா நடைபெற்றது. கட்சி கொடி ஏற்றி வைத்து அவருக்கு பெண்கள் கும்பம் ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர். நிகழ்ச்சியில் பேசிய அன்புமணி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காவேரி மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைந்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். பல்வேறு கட்சிகள் மற்றும் இயக்கங்களை சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் பாமகவில் இணைந்திருப்பது கட்சியின் வளர்ச்சியை காட்டுவதாகவும் கூறினார். கடந்த 60 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை ஆண்ட திராவிட கட்சிகள் நீர் மேலாண்மைக்கு போதிய முக்கியத்துவம் அளிக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். கார்ப்பரேட் இரத்த பரிசோதனை மையங்களுக்கு சாதகமாக தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் செயல்பட்டு வருவதாக சமூக சமத்துவக்கான டாக்டர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ரவீந்திரநாத் தெரிவித்துள்ளார். சமூக சமத்துவத்துக்கான டாக்டர்கள் சங்கம், பாரா மெடிக்கல் லேப் கல்வி மற்றும் நலச்சங்கம் ஆகியவற்றின் சார்பில் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு திடலில் உண்ணாநிலை போராட்டம் நடைபெற்று வருகிறது. சிறிய இரத்த பரிசோதனை நிலையங்களுக்கு எதிரான அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட 12 கோரிக்கைகளை முன்வைத்து 500க்கும் மேற்பட்டோர் உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய சமூக சமத்துவத்துக்கான டாக்டர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ரவீந்திரநாத், கார்ப்பரேட் இரத்த பரிசோதனை மையங்களுக்கு சாதகமாக தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். இதனால் தமிழ்நாட்டில் உள்ள 15,000 சிறிய இரத்த பரிசோதனை மையங்கள் மூடப்படும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறினார். இதன் காரணமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏறத்தாழ 15,000 சிறிய இரத்த பரிசோதனைகள் மூடக்கூடிய அபாய நிலை ஏற்பட்டுள்ளது. லேப் டெக்னீஷியன்களில் தமிழ்நாடு அரசு புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவில்லை, அரசு வேலையை வழங்கவில்லை. அதே சமயத்தில் அவர்கள் வேலைவாய்ப்பு கிடைக்காமல் சொந்தமாக லேப் வைத்து நடத்துகிறார்கள். நாளை நடைபெறும் சட்டப்பேரவை கூட்டத்தில் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் போராட்டம் தொடரும் என உழைப்போர் உரிமை இயக்கம் அறிவித்துள்ளது.
தூய்மை பணியாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்ற கோரி 3வது நாளாக சென்னை மாநகராட்சி வளாகத்தில் உழைப்போர் உரிமை இயக்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இன்று சென்னை மாநகராட்சி ஆணையர் சமீரன் தலைமையில் தூய்மை பணியாளர்களும் பேச்சு நடத்தப்பட்டது. அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த உழைப்போர் உரிமை இயக்கத்தின் மாநில தலைவர் பாரதி, பணி நிரந்தரம் அரசு ஊழியர்களின் 3வது குழந்தை பேருக்கு ஓராண்டு மகப்பேறு விடுப்பு கொடுப்பதைப் போல தூய்மை பணியாளர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் நாளை தங்களுடைய போராட்டங்கள் தொடரும் என பாரதி தெரிவித்தார். காரைக்காலில் அரசு மருத்துவமனை ஆம்புலன்ஸில் ஆக்சிஜன் குழாய் கழன்றதால் புதுச்சேரிக்கு செல்லும் வழியில் பெண் உயிர்ந்தது குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த ரேவதி கடந்த புதன்கிழமை மாரடைப்பு காரணமாக அரசு பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் நேற்று காலை மேல் சிகிச்சைக்காக மருத்துவர்கள் பரிந்துரையின் பேரில் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை ஆம்புலன்ஸ் மூலம் புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அப்போது காரைக்காலில் இருந்து புதுச்சேரி செல்லும் வழியில் சீர்காழி அருகே ஆம்புலன்ஸ் பொருத்தப்பட்டிருந்த ஆக்சிஜன் குழாய் அழுத்தம் காரணமாக கழன்றுள்ளது. இதனை ஆம்புலன்ஸ் ஓட்டுநரும் மற்றும் செவிலியரும் மீண்டும் இணைக்க முயன்றதாகவும், ஆனால் குழாயை சரியாக பொருத்த முடியவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனால் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸை கொண்டு செல்லும் நிலை ஏற்பட்டது. பின்னர் கடலூர் அரசு மருத்துவமனையில் ரேவதியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் ரேவதியின் உடலுடன் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனைக்கு திரும்பி வந்து உடலை வாங்க மறுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து காரைக்கால் அரசு மருத்துவமனை ஆம்புலன்ஸை காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரித்து வருகின்றனர். அரக்கோணம் அருகே பொது மருத்துவமனை மற்றும் செவிலியர் பயிற்சியகத்தின் புதிய கட்டடங்கள் திறப்பு விழா நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே மஞ்சப்பாடியில் 234 தொகுதிகளுக்கான பேராயர் பதவியேற்பு விழாவும் பொது மருத்துவமனை மற்றும் செவிலியர் பயிற்சியகத்தின் புதிய கட்டடங்கள் திறப்பு விழாவும் நடைபெற்றது. பிரதம பேராயர் VS ஐசக் ஐயா தலைமையில் நடைபெற்ற விழாவில் ஆங்கிலிகன் சர்ச் ஆஃப் இந்தியா பிஷப் ஜான் சத்யகுமார், கர்நாடக ஆர்ச் பிஷப் பென்னி இயேசு, கேரள சீனியர் பிஷப் பந்த்ரோஸ் ஆகியோர் கலந்து கொண்டு 234 தொகுதி பேராயர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். தொடர்ந்து பொது மருத்துவமனை மற்றும் செவிலியர் பயிற்சியகத்தின் புதிய கட்டடங்களை திறந்து வைத்தார். விழாவில் துணைத் தலைவர் பிரேமா ஐசக், மேலாளர் ஜெய்சன், பொதுச் செயலாளர் மருத்துவர் கிளின்டன் ஜெபராஜ், பொருளாளர் ஜாஸ்மின் ஜான் மற்றும் பொது மேலாளர் ஜெய்சன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் நீப்பந்துறையில் சோர்வடைந்த நிலையில் இருந்த அடையாளம் தெரியாத பெரிய பறவையை வனத்துறையினர் பாதுகாப்பாக மீட்டு நீர்நிலை பகுதியில் விட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே நீப்பத்துறையில் அடையாளம் தெரியாத பெரிய பறவை ஒன்று சோர்வடைந்து பறக்க முடியாத நிலையில் இருப்பதாக பொதுமக்களிடம் இருந்து வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து நீப்பத்துறை பீட் வனக்காப்பாளர் ஜெயசூரியன், ராவந்தவாடி பீட் வனக்காப்பாளர் ஹரிஹரன் மற்றும் வனக்காவலர் கோகுல் ஆகியோர் அங்கு சென்று அப்பறவையை பாதுகாப்பாக மீட்டனர். விசாரணையில் அது பாம்புதாரா பறவை என அடையாளம் காணப்பட்டது. தொடர்ந்து அதற்கு உணவும் தண்ணீரும் வழங்கி பராமரித்த வனத்துறையினர் அது இயல்பு நிலைக்கு திரும்பியதும் அருகில் உள்ள தென்பெண்ணை ஆற்றில் நீர்நிலை பகுதியில் பாதுகாப்பாக கொண்டு போய் விட்டனர். கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்கில் நள்ளிரவில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. கோவை வெள்ளலூரில் உள்ள குப்பை கிடங்கில் ஒரு பகுதியில் திடீரென தீப்பிடித்து எரிய தொடங்கியது. காய்ந்த நிலையில் இருந்த பிளாஸ்டிக் மற்றும் கழிவுப் பொருட்களின் தீ வேகமாக பரவி கிடங்கு முழுவதும் கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அப்பகுதி பொதுமக்கள் உடனடியாக தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த தீயணைப்பு துறை வீரர்கள் தண்ணீரை பீய்ச்சி அடித்து தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்து காரணமாக வெள்ளலூர், போத்தனூர், செட்டிப்பாளையம் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளில் அடர்ந்த நச்சு புகை மூட்டம் பரவி உள்ளது. கோடைக்கால மத்தியில் காற்று வீசும்போது வெள்ளலூர் குப்பை கிடங்கில் இதுபோன்று அடிக்கடி தீ விபத்து ஏற்படுவது தொடர்கதையாக வருவதாகவும், இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே பனை மீது மின்னல் தாக்கியதில் ஏற்பட்ட தீயை தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக போராடி அணைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே புள்ளலூரில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது.
அப்போது வயல்வெளியில் இருந்த பனை மீது பயங்கர இடி முழக்கத்துடன் மின்னல் தாக்கியதில் பனை கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. அப்பகுதியை சேர்ந்த மக்கள் இது குறித்து உளுந்தூர்பேட்டை தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் அரை மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். காரைக்கால் கைலாசநாதர் ஆலயத்தில் சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்து பெரும்படிப்பட்டதை நிகழ்வை நினைவு கூறும் ஆவணி மூல உற்சவ விழா நடைபெற்றது. பழங்காலத்தில் பாண்டிய மன்னன் மதுரை ஆண்ட போது ஆவணி மூல நட்சத்திரத்தில் பெருமழை காரணமாக வைகை ஆற்றில் பெரும் வெள்ளம் ஏற்பட்டது. வெள்ளத்தால் கரை உடைந்து தண்ணீர் ஊருக்குள் வந்துவிடும் அபாயம் ஏற்பட்டது. அப்போது பாண்டிய மன்னன் வீட்டுக்கு ஒரு ஆள் கரையை அடைக்க வர வேண்டும் என கட்டளையிட்டார். விட்டு விற்ற மூதாட்டிக்காக இறைவனே மண் சுமந்த திரைவிடையாடல் நடைபெற்றது. கரையை அடைக்க சென்ற சிவபெருமான் உறங்கி விடுகிறார். அப்போது பணியை பார்வையிட வந்த பாண்டிய மன்னன் பெரும்பால் அடிக்கிறார். இந்த நிகழ்வை நினைவு கூறும் வகையில் காரைக்கால் கைலாசநாதருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் சிவாச்சாரியர்கள் ஈசன் போல் பாவித்து பிடிமண்ணை அள்ளி ஓடும் நீரில் போட்டு கரை அட்டினர். இதில் சிவபெருமான் வீட்டுக்கு மண் சுமந்து செல்லும் கோலத்தில் அலங்கரிக்கப்பட்டு வீதி உலா நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிவனை வழிபட்டனர். அரியலூர் மாவட்டம் நாகல்குழி பச்சையம்மன் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் செந்தூர் அருகே உள்ள நாகல்குழி பச்சையம்மன் கோவிலில் கும்பாபிஷேகத்தையொட்டி ஆறுகளில் இருந்து புனித நீர் கொண்டு வரப்பட்டது. குண்டங்கள் வளர்க்கப்பட்டு சிவாச்சாரர்கள் வேத மந்திரங்கள் ஓத மங்கள வாத்தியங்கள் முழங்கின. கும்பாபிஷேகத்தின் தொடக்கமாக கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், வாசு பிரயோகம், கோபூஜை ஆகிய நிகழ்வுகள் நடைபெற்றன. பின்னர் 4 கால யாகசாலை பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்றன. வேள்வி சாலையில் இருந்து நாதசுரம், மேலதாளம் உள்ளிட்ட மங்கள இசைகளுடன் புனித தீர்க்க களம் புறப்பட்டது. மங்கள பரிவாரங்களுடன் கோவிலை வலம் வந்த பின்னர் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஓத கருட பகவான் வானில் வட்டம் அடிக்க விமான கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே முனீஸ்வரன் கோவில் மகா கும்பாபிஷேகம் விழா சிறப்பாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த கொட்டக்குளம் ஏரிக்கரையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள முனீஸ்வரன் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. சிவாச்சாரியர்கள் மந்திரம் முழங்க 108 கலசங்களுக்கு சிறப்பு யாகங்கள் பூஜைகள் செய்த பின்னர் 21 அடி உயரமுள்ள முனீஸ்வரன் சிலைக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் செங்கம் சுற்று வட்டார பகுதியில் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அருகே திரௌபதி அம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் தெற்கு வாணிய தெருவில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு கணபதி ஹோமத்துடன் யாகசாலை பூஜைகள் தொடங்கப்பட்டு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் விமான கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். கோவை ஆலந்துறை காமாட்சியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவையொட்டி ஏராளமான பெண்கள் சீர்வரிசை தட்டுகளுடன் ஊர்வலமாக கோவிலுக்கு வந்து அம்மனுக்கு படைத்து சுவாமி தரிசனம் செய்தனர். கோவை அருகே உள்ள ஆலந்துறை காமாட்சியம்மன் கோவிலில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு யாகசாலை பூஜைகளுடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க கோவில் விமான கோபுர கலசங்களுக்கு சிவாச்சாரியர்கள் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். இதில் ஆலந்துறை மற்றும் சுற்று வட்டார பகுதியில் சேர்ந்த ஏராளமான பெண்கள் சீர்வரிசை தட்டுகளுடன் ஊர்வலமாக கோவிலுக்கு வந்து அம்மனுக்கு படைத்து சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் விழா குழுவினர் சிறப்பாக செய்தனர். சென்னை போரூர் ஆலப்பாக்கத்தில் உள்ள கங்கையம்மன் கோவிலின் கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை போரூர் அருகே ஆலப்பாக்கத்தில் உள்ள கங்கையம்மன் கோவிலில் சுவாமிக்கு யாகசாலை பூஜைகளுடன் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து கும்ப கலசங்களுக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
விழாவில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் பக்தர்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் டில்லியில் தேசிய பாதுகாப்பு உத்திகள் மாநாடு. நாளை முதல் 2 நாள் நடைபெறும் மாநாட்டில் மத்திய படைகள், மாநில காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்பு. தற்சார்பு என்பது போர்க்களத்தில் நம் படைகளின் திறனை பன்மடங்கு அதிகரிப்பதற்கான உத்தி. கப்பல் கட்டும் தொழில் நிறுவனங்களுக்கு அடிகள் நாட்டி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. கரும்பு விளைச்சலும் சர்க்கரை உற்பத்தியும் குறைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் பிரகலாத ஜோஷி பேச்சு. விழாக்கால தேவையை கருதி சர்க்கரை இறக்குமதிக்கு அனுமதி அளித்துள்ளதாக விளக்கம். சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கலந்து கொள்ள ரயிலில் வந்து சென்றதாக நினைவு கூர்ந்த பாலபாரதி. எழும்பூரில் இருந்து பேருந்தில் சட்டப்பேரவைக்கு சென்றதாகவும் பெருமிதம். தங்களின் தவறுகள் கண்டுபிடிக்கப்படுமோ என்று முன்னாள் அமைச்சர்கள் அஞ்சுவதாக அமைச்சர் ரமேஷ் பேச்சு. மடியில் கனம் இருந்தால் வழியில் பயம் இருக்கும் என்றும் சுட்டிக்காட்டல். கனடாவின் பொருட்களுக்கு 50 விழுக்காடு இறக்குமதி வரி விதித்துள்ள அமெரிக்கா. செப்டம்பர் 8 முதல் அமெரிக்க பொருட்களுக்கு இறக்குமதி வரி விதிக்க கனடா முடிவு. 2வது டெஸ்ட் முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்புக்கு 300 ரன்கள் எடுத்தது இந்திய அணி. 117 ரன்கள் குவித்து அணியின் எண்ணிக்கையை உயர்த்தினார் தேவதத் படிக்கல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.